எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம ஒரு பைபிள் வசனம் தான் வாசிக்க போகிறோம். உன்னதப்பட்டு 8ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். நீ என் தாயின் பால் குடித்த என் சகோதரனை போல் இராததினால் நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன். என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன். நீர் என்னை போதிப்பீர். கந்தவர்க்கமிட்ட திராட்சை ரசத்தையும் என் மாதுளப்பழ ரசத்தையும் உமக்கு குடிக்க கொடுப்பேன். அவர் இடது கை என் தலையில் கீழிருக்கும், அவர் வலது கை என்னை அணைக்கும். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவர்களுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை ஆணையிடுகிறேன். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன். அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள். அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரை போலவும் வைத்து கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலியது, நேச வைராகியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. அதன் தழல் அக்னி தழலிலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலைமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் தேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் தேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தானங்கள் இல்லை. நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம்? அவள் ஒரு மதி, ஆனால் அதன் மேல் வெள்ளி கோட்டையை கட்டுவோம். அவள் கதவானால் கேதுருவு பலகையை அதற்கு இணைப்போம். நான் மதில்தான், என் ஸ்தானங்கள் கோபுரங்கள். அவருடைய கண்களில் காடாச்சம் பெறலானேன். பாகால் அமோனிலே சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கிறது. அந்த தோட்டத்தில் காவலாளிகள் வசத்தில் அதன் பலனுக்காக ஒவ்வொருவனும் 1000 வெள்ளிக்காக கொண்டு வரும்படி விட்டார். என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது. சாலமோனு உமக்கு அந்த 1000 அதன் கனியை காக்கிறவர்களுக்கு 200 சேரும். தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே, தோழர் உன் சத்தத்தை கேட்க